அலங்கரியோ வரங்களில் நான் எழுந்து ஜோலி தீழவே அலங்கரியோ வரங்களில் நான் எழுந்து ஜோலி தீழவே தந்திடுமே கனிக்களையோ நிறைவாக இப்பொழுது தந்திடுமே கனிகளையோ நிறைவாக இப்பொழுது அதை வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அதை வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவனுக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, அருமையான வேலைக்காக கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாடுகளை நினைவு கூறும்படியாக எப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற அனைவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தேவன் அசுத்தத்திற்கு அல்ல அசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் கலகத்திற்கு தேவனாகிறாமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலே நீ சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை நான் தியானிக்க போகிறோம். 2வது வார்த்தையாக லூக்கா 23:43 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படி இன்றைக்கே என்னோடு கூட ஆராதனை செய்து இருப்பாய். அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றியோடு சொல்கிறோம். ஆசீர்வதிமையாகப்படுத்தும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் கீழுள்ள பிதாவே. இதில் 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவது 3 சிலுவை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணிகளால் கடாவப்பட்டு அங்கே சிலுவையில் இருக்கப்பட்டிருக்கிறது. 2 புறத்திலும் இடது புறத்திலும் வலது புறத்திலும் 2 திருடர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் பிரதான திருடனாய் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 2 திருடரும் ஆண்டவர் படுகிற பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் திருடனோம், நாம் தான் இப்படி அடிக்கப்பட வேண்டும், நாம் தான் இப்படி தலையிலே முற்கில் சூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாளிப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வலதுபுறத்துக்கடன் ஆண்டவர் பற்றி தெளிவா சொல்கிறார். என்ன சொன்னா, அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலதுபுறத்துக்கடன் தன்னை தாழ்த்தினவனாய் அங்கே அங்கே செய்தியை அறிவிக்கிறார். இடதுபுறத்துக்கடனுக்கு அவனுக்கு பணம் திரும்ப முடியல. அவனுக்கு இடதுபுறத்து கடலுக்கு என்ன இருந்து திருப்புல இருந்து இன்றைக்கு அறிவு திருப்புள்ள இருந்தவராய் காணப்படுகிறார்கள். அந்த திருப்புள்ள இதயத்தை நல்ல இதயமாக மாற்றும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்வாரே, சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவையிலே அறையப்பட்டு வெற்றி வேந்தராய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வைத்த வார்த்தைகள். வலது கண்ணனுக்கு ஆண்டவரிடத்தில் ரட்சிப்பு கிடைத்தது. அவன் சின்ன ஜோமன் தான். இன்றைக்கு அடியேனை நிலைத்தரணும். சின்ன ஜோமன் தான், பெரிய ஜெபம் தேவையில்லை. கட்டுகளை ஜெபம், சின்ன ஜெபம். ஆண்டவர் கேட்டாரு, கேட்டாரா கேட்கலையா?
கேட்டார். ஆக என்ன சொன்னாரு? இன்றைக்கே என்னோடு கூட பரதீசில் இருப்பார். இன்றைக்கு, நாளைக்கு கிடையாது, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பார். அது ஒரு பாட்டு உண்டு, ஒரு கவி பாடுங்க. ரத்தம் சிந்திலே நன்றி ஐயா, ரத்தம் சிந்திலே நன்றி ஐயா, எங்களுக்கு ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா, எங்களுக்கு ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா. துதிர பலி சொஸ்திர பலி இயேசு ராஜாவுக்கு, துதியும் கனமும் மகிமை ராஜாவுக்கு. துதிர பலி சொஸ்திர பலி இயேசு ராஜாவுக்கு, துதியும் கனமும் மகிமை ராஜாவுக்கு. இரண்டாவதாக சபை குறித்து நாம் நன்கு அறிவோம். பெரிய பணக்காரன் வரி வசூல் செய்வான், அதிகாரமாய் வரி வசூல் செய்வான். அதிக பணம் இருந்து அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சில பணக்காரனுக்கு பணம் இருந்தா தூக்கம் வராது. அது அதே போல இந்த சகைக்கும் தூக்கம் வராது, நிம்மதி இல்லை. ஆகவே தனக்கூட்டம் அங்க நிறைய வந்துகிட்டு அங்க என்ன நினைச்சா, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அந்த அந்த காட்டு அத்திமரத்திலே வேகமாக ஏறினார். பையன் வேகமாக ஏறினார். அந்த கிளைகளுக்குள்ளே தன்னை மறைத்துக் கொண்டார். கிளைகளுக்குள்ளே மறைத்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்து நினைத்தார். ஆண்டவர் அந்த இடத்தில் வந்தவுடனே சகேவே சீக்கிரமாய் இறங்குவார். ஆண்டவருக்கு நம்மளுக்கு பேர் தான் தெரியும். சகேவே சீக்கிரமாய் இறங்குவார். வேகமாய் இறங்கி வந்தான், மின்னலை போல இறங்கி வந்தான். இயேசு முன்னால் நின்றான். நின்று என்ன சொன்னான்? பாவ அறிக்கை செய்தான். அநியாயமா மக்கள் இடத்துல பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை காட்டினவனாய் என்ன செய்தான்? ஆண்டவருடைய சமூகத்திலே நின்றான் என்று வேற்ற வார்த்தைக்கிறோம். அதான் 2 நாளாகம 7:14 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி கொல்லாத வழிகள் வெட்டி திரும்பினான், உனக்கு நலத்தை தருவே சொல்கிறார். கொல்லாத வழிவிட்டை அதை சகைவு திரும்பினான். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் சொன்னார். அவன் அழைத்து சென்றான். அழைத்து இயேசு எங்கே வீட்டுக்குள் வருகிறாரோ அங்கே ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதம்? உபாகமம் 1:12 சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை அந்த வீட்டுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் சொல்லியபடி அந்த சகை வீட்டை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து என்ன சொன்னாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு ஆண்டவர் அந்த சகைக்கு கொடுத்தார். அவன் அநியாயமாய் வாங்கின அந்த பணத்துக்கு நாணத்தனையாய் திருப்பி கொடுத்து சொல்லிட்டான். அநியாயமாய் நாம் யாரிடத்தில் வாங்கினாலும் அது 10 மடங்கு திருப்பி கொடுத்துடணும். கொடுத்தா அந்த பணக்காரனுக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் வந்தார். 1000 மடங்கு அதிகமாகும்படி பெற்றவர்களுக்கு. உபாகமம் 5:10 வாசிங்க. இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வார். அந்த சகைக்கு இரக்கம் கிடைத்தது. அவன் எப்படி என்ன நினைச்சா?
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி தான் அங்கே காட்ட அத்திமத்தில் ஏறினார். ஆண்டவர் அவரை பேர் சொல்லி அழைத்து ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் அங்கே வாசிக்க கேட்கிறோம். மூன்றாவதாக நாம் ஒரு சமாரிய பெண்ணை பற்றி அங்கே பார்க்கிறோம். அவள் பாவம் செய்தவள் காலையிலும் மாலையிலும் தண்ணி கிணத்துக்கு போகக்கூடாது, விலைக்கு வச்சிருந்தாங்க. மத்தியான வேலை தான் போய் தண்ணி விட முடியும். அந்த வேலையில இயேசு ஒளிஞ்சு விட்டு அந்த யாக்கோபு கிணத்து அடியிலே உட்கார்ந்து இருந்தார். அப்ப அந்த செடி வரும்போது தாகத்துக்கு தா என்று கேட்கும் போது என்ன சொன்னால், கிணறும் ஆழமாக இருக்கிறது, உங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அவர் சொன்னார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கை வரலாறுலாம் அவர் சொன்னார். நீ 5 புருஷ தோழி இருந்து வாழ்கிறவர், அது இப்பொழுது இருக்கிற ஒரு புருஷன் அல்ல என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவருடைய காரியங்களை சொன்னபடியாலே இறையத்தில் குற்றப்பட்டவளாய் பாவ உணர்வு அடைந்தவளாய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டார். அவர் பெற்ற சந்தோஷத்தை சொல்வதற்கு எங்க ஓடினார்? அந்த கிணற்றில் நிற்காம ஊருக்குள் ஓடி அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். இயேசு கொடுத்தாரே, கிணற்றில் நில்லாரே, மாறு ஓடி சென்றார், அழைத்து கொண்டு வந்தார் மற்றோரை நித்திய ஜீவன் அன்னைக்கு. அப்பா பாடுபடுவாங்க. இயேசு கொடுத்தாரே, கிணற்றில் நில்லாரே, மாறு ஓடி சென்றார், அழைத்து கொண்டு வந்தார் மற்றோரை நித்திய ஜீவ தண்ணீர் அன்னைக்கு. 2 பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்து ஒரு பாயிண்ட் 3 பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். செல்வந்தின் மகனை குறித்து எல்லாம் தெரியும். தூக்கால இருக்கு. பெரிய செல்வந்தன் மகன் இளையவன் எடுத்துதான் அந்த தவப்பட்டு போய் சொத்தை பிரித்து கொடுத்து சண்டை ஓட்டுவாங்க. அவனோட சேர்ந்த கெட்ட நண்பர்கள் இருந்தாங்க. நல்ல நண்பர்கள் கிடையாது, கெட்ட நண்பர்கள் இருந்தா அந்த பணம் அப்படி இருக்குமா, திரண்டுவோமா, திரண்டுவோம். கொஞ்ச நாளில அந்த பணம் எல்லாம் திரண்டு போயிட்டு அவன் மனம் போல வாழ்ந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஆண்டவர் சமயத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார், தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். எங்க போனாலும் அவர் முன்னே பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் இரவியா வசனுக்கு என்னை விட்டு கூறப்பட்டு மாயை பின்பற்றதற்கு வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய் கேட்கிறார். அப்ப அப்படி அவன் மனஸ்தாபப்பட்டவனால் தன் பாவங்களை செய்தான், அறிக்கை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அறிக்கை செய்தான், பரத்துக்கு விரோதமாக உவப்புகள் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் காத்துக்கல்ல என்று. தூரம் போனால் பந்தி தான் வைக்கணும். என்ன நினைச்சது? பந்தி வைக்கிறது வேலை, ஆகாரம் கிடைக்காது. நான் பசியினால் ஆகிறேன் சொல்லலாம். பசியினால் கத்தரை விட்டு தூரம் போனால் கேட்கலாம். ஆக நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் கத்தரை தேடினால் அவர் உங்களுக்கு செம்படுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் சொல்கிறார். ஆண்டவர் கூடவே கொடுக்கப்படும் தேவனாக இருக்கிறார், அதிகமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதத்திலே தெளிவாக அங்கே வாசிக்கிறோம். அப்போது நடுவில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நடக்க முடியாத ஒரு சப்பானி ஒரு தேவ மனுஷன் வீட்டிலே செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய செய்தியை. அந்த செய்தியை அவன் இப்படி கவனமாய் கேட்கிறான், உற்று கேட்கிறான். அதே அந்த பவுல்
காண்கிறார். நீ என்னை உற்று பார்த்தது என்ன என்று சொல்லி நீ கால் ஒன்று எழுந்து நின்றார். நடக்க முடியாது, கால் கிடையாது. கால் ஒன்று எழுந்து அவர்களை என்ன ரட்சிப்பு இருந்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அவ்வளவுதான். அவன் கால்களில் கால்களாயிட்டு எழுந்து நின்றான் என்று வைத்து வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாமல் மேலாய் சென்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஆகவே இந்த சிறுவர்கள் எப்படி மனம் திரும்பினார்கள் என்று ஒரு பாடல் இருக்கு. தீயாவர் தீரோடாரும் கொடியவர் கொல்லைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதோட மங்கள வாழ்வுக்கு அழைக்கிறார் கோடியே வா. பொங்கி வரும் மனிதனை மாற்றிடுமே மங்கி போன இப்பொழுது இரண்டாவது பூ என்ன பூ? சிலுவையில் மலர்ந்த இரண்டாவது பூ என்ன பூ? ரட்சிப்பு. முதலாவது பூ என்ன பூ? அந்த பூ என்ன செய்யும்? அந்த நேரத்துல மொட்டாதான் இருக்கும், ராத்திரி நேரத்துல பூவா பூத்தும். அடுத்தது இன்னொரு அன்பு இருக்கு. அந்த அன்பு ஒரு நாள் வாழாது. சொல்லுவா அந்த பூ என்ன பூ? ஒரு நாள் வாழாது. தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பு ஒரு நாள் ஒழியாது. அந்த அன்பு பூவானது ஒரு நாள் வாடாது. வாடாவடி பூர்வமோ அது ஒரு நாளும் வாடுவதில்லை. அதுபோல் அன்பு ஒரு நாளும் வாடாது. வாடாத பூவை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பு, தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஆகவே அன்புள்ளவராய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அன்புள்ளவராய் நடத்துவார். அநேகரை அன்புக்குள்ளாக வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் தற்கொலை கைக்கொள்வதற்கும் 1000 தலைவருக்கும் நான் இரக்கம் செய்வராக இருக்கிறார். இரக்கம் செய்கிறார். லூக்கால சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இறக்கும் தலைவரைக்கும் உள்ள என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தையின்படி ரட்சிப்பின் பாதைகளே தேவன் உங்களை எந்த பாதைகளை நடத்த விரும்புகிறாரோ அந்த இடத்திலே நாம் செல்ல வேண்டும். அந்நிதினமும் என்ன செய்யணும்? வேதத்தை திறந்து வாசிக்கணும். பாடலை பாடி ஆண்டவரை மகிழ்வுதான். தாய் சொன்ன என் நாமத்தை ஆட்டினால் துதித்து தோத்தறினாலே மகிழ்வு சொல்றார். ஆகவே எந்த வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கிறதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீடு ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும், குறைவராது. இங்க பட்டிகள் காட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவராது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வாக்குத்தத்திற்காக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு ஆண்டவரே, இந்த வார்த்தையில் மனம் திரும்புங்கள் பரலோக ராட்சியில் சமயத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற பார்க்கிறோம். இன்றைக்கு இத்தியாயத்தை அந்த பகுதி முழுவதும் மனம் திரும்பினார்கள் என்று வைத்த வார்த்தைக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை தந்துவிட்டு அதற்காக நன்றி எடுத்து வைக்கிறோம். கேட்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கைக்கொள்ளவனும் வாய்க்கிறவன் வார்த்தை முடியும். தீர்ப்பு வசனம் ஒவ்வொரு நாள் வாசித்து தியானிக்க திருவிழை தருகிறார். பார்த்து வெறுமையாக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் எவங்கேயும் செய்வுள்ள பிதாவே ஆமென்.